அன்புள்ள சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கு எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தியில் பரிசேயர்களை பற்றி இயேசு கூறுகிறார். பரிசேயர்கள் பேர் வேணும், புகழ் வேண்டும், எல்லாரும் அவர்களை பார்க்க வேண்டும், இந்த மாதிரி ஆசை உள்ளவங்க. ஆகவே மக்களுக்கு எந்த உதவியும் செய்ய விருப்பம் இல்லை. ஆனால் பேர் வேணும், புகழ் வேணும், எல்லாம் பார்க்கணும். அதனால குஞ்சங்களை அதிகமான அளவுக்கு அணிவது, என்ன செய்தாலும் மக்கள் அவர்களை கவனிக்க வேண்டும், இருக்கைகளில் முதலிடம், இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க மக்கள்கிட்ட இருந்து. ஆகவே ஒரு போதகர் போதித்த பிறகு, நல்ல போதகர் தான், நல்லா போதிப்பாரு. போதித்த பிறகு வெளியே வந்து மக்களிடம் கேட்பாராம், நான் நல்லா பேசுறேனா, நல்லா போதித்தனா, நல்லா இருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, எந்த நேரம் கேட்பாராம். இதெல்லாம் என்ன காட்டுது? அவை என்ன எதிர்பார்க்கிறார்? மக்கள் நல்லா இருக்கு, போதகரே நல்லா பேசுறீங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறாரா? இது ஒரு மிகமான நோய். பெரும்பாலான போதகர்கள் போதித்த பிறகு அவர்கள் பணி முடித்தவுடன் இறங்கி போய்விடுவார்கள். இதான் மக்கள் அப்புறம் புகழ்றாங்க இல்லையா, அவங்களே வந்து சொல்லுவாங்க, போய் கேட்க தேவையில்லை. இந்த மாதிரி பரிசேயர்கள் மாதிரி எதிர்பார்க்கறது, மக்கள் புகழணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும், அவர்களை வணக்கம் சொல்லணும், மரியாதை கொடுக்கணும், ஆனால் ஒரு பதிவையும் செய்யல. அப்போ இந்த மாதிரியான ஒரு செயல் ஒரு விதமான வியாதி. அப்போ மனசுல கடவுள் இல்லை. கடவுள் நான் நல்லா இருக்கிறேன், நல்லா பேசுறேன், அந்த மாதிரி ஒரு மன நிறைவு இல்லை. மன நிறைவு இல்லாததால் வெளியே அதை கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. இதான் நோய், இதான் ஒரு நோய். ஆகவே நாம் அனைவருக்கும் கடவுள் நல்லது தந்திருக்கிறார். நம் உள்ளத்திலும் நல்லது இருக்கிறது. தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் மனசுல இருந்துச்சுன்னா நாம் இந்த மாதிரி மக்கள்கிட்டேருந்து புகழ், பேரு இதெல்லாம் வாங்க மாட்டோம், தேட மாட்டோம். அப்படி நமக்கு தேவையில்லை. மக்களே சொன்னால் நல்லா இருக்கும், பரவாயில்ல, நம்ம போய் கேட்க தேவையில்லை. இது என்ன நல்லா இருக்கான்னு பாருங்க, நல்லா இருக்கிறதுனா, நல்லா பேசுறதுனா, என்னை பார், என் அழகை பார் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி. ஆகவே நாம் நம் உள்ளத்தில் இறைவனை வரவழைத்து இறைவனை அங்கு குடிக்கொள்ள செய்வோம். கடவுள் மீது நம்முடைய நம்பிக்கையை வளர்ப்போம். கடவுள் நம் மனதில் இருக்கிறார்ல, கடவுள் நம் மனதில் இருக்கும்போது எந்த பாராட்டும் நமக்கு தேவையில்லை. ஆகவே இதற்காக மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.